மாதத்தினுடைய இறுதி நாளை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். அதே வழியில் வருகின்ற 15ஆம் தேதி 1வது மாதம் 2026 வியாழக்கிழமை அன்று தைப்பொங்கல். அந்த தைப்பொங்கல் என்று இல்லங்களிலும் ஆலயங்களிலும் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் என்பது சரியாக காலை 6 மணி தொடங்கி 9 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 9லிருந்து 10 மணியிலிருந்து அதே மாதிரி 9:30 11 மணி வரைக்கும், அதே மாதிரி 11:30 1 மணி வரைக்கும் நேரம் இருக்கிறது. அதேவரை சாயந்திரத்தில் வைப்பதாக இருந்தால் 5:30க்கு மேல் 7 மணி, இரவு 7 மணி வரைக்கும் பொங்கல் வைக்கக்கூடிய நேரமாகப்பட்டது இருக்கிறது. ஆலயங்களிலும் நமது ஆலயத்தில் வைக்கக்கூடிய காலை நேரத்தில் வைக்கக்கூடிய பொங்கல், அதாவது சூரிய உதயகாலம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம்தான் நமது ஆலயத்தில் பொங்கல் வைக்கப்படும். அனைவரும் பொங்கலில் கலந்து கொண்டு அம்பிகையினுடைய திருவருள் பெற அன்போடு அழைக்கின்றோம். அதேவேளை நமது ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக வேலையாகப்பட்டது மிகவும் விமர்சனையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் முக்கிய நிகழ்வாக பார்க்கக்கூடியது சுவாமிக்கு அனைத்து மாரியம்மன், அதைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் பீடத்தில் யந்திர ஸ்தாபனம் செய்வதும், அதேபோல எண்ணெய் சாற்றும் விழாவும். அது பக்தர்களுக்கு நேராக அவங்கள் ஆலயங்களுக்கு மூலஸ்தல கருவறைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு 12 ஆண்டுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியமாகப்பட்டது இவ்வாண்டு வருகின்ற 4ஆம் தேதி நமது கும்பாபிஷேகத்தினுடைய தொடக்க விழா 4ஆம் தேதி அன்று தொடங்கி 5ஆம் தேதி மாலை, அதாவது சரியாக நமது காலையிலே யாகசாலை பூஜையாகப்பட்டது நடைபெறும். 11 மணி தொடங்கி, காலையில் 11 மணி தொடங்கி மாலை 7 மணி வரை ஆலயத்தில் யந்திர ஸ்தாப பூஜையாகப்பட்டது நடைபெறும். ஏன் அவ்வளோ தூரம் அப்படின்னா, பக்தர்கள் வருவதற்கும் எல்லோருக்கும் வேலை சார்ந்த பிரச்சனைகளும், அவர்கள் சீக்கிரமாக வேலை நாட்களாக இருக்கிறதுனால வரக்கூடிய எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடியதற்காக அந்த நேரமாகப்பட்டது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காலையில் 11 மணி தொடங்கி மாலை 7 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் யந்திர ஸ்தாபனங்கள் நடைபெறும். அந்த யந்திர ஸ்தாபனத்தில் தங்களுடைய கைகளாலேயே நவரத்தின கல்லுகளும் பஞ்சலோகங்களும், அதாவது ஆபரணம் என்று சொல்லக்கூடிய நகை, இதுகளை உங்களுடைய பொன்கரங்களாலே எந்தெந்த சுவாமிக்கு உங்களுக்கு விருப்பமான தெய்வங்கள் இருக்கிறதோ அந்தந்த தெய்வங்களுக்கு உங்களுடைய கைகளாலேயே நவரத்தினங்களையும் பொன்பொருள் சொல்லக்கூடிய ஆபரணங்களையும் தெரிவிக்கலாம். அதைத் தொடர்ந்து 6ஆம் தேதி மதியம், அதாவது 12 மணி தொடங்கி 7ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் 2 நாள் சுவாமிக்கு எண்ணெய் சாற்று வைபவம் நடைபெறும். அந்த எண்ணெய் சாற்று வைபவத்தில் எல்லோரும் தன்னுடைய குடும்பங்களோடு சென்று பிள்ளைகளோடு கூட்டிட்டு வந்து அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு முதல் காப்பு என்று சொல்லக்கூடியது பக்தர்கள் கையாலேயே வாங்கணுமா தெய்வம். அதுக்காகத்தான் ஆச்சாரியர்கள் செய்வதற்கு முன்னதாகவே தங்களுடைய பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாகலாம் எண்ணெய் காப்பு. அதனால் அந்த எண்ணெய் காப்பு சாற்றுவதற்கு அனைத்து பக்தர்களும் தன்னுடைய குடும்பங்களோடு பிள்ளைகளோடு வந்து அம்பிகைக்கும் மற்ற பரிவார தெய்வங்களுக்கும் எண்ணெய் சாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே வேளையில் இந்த நவரத்தினக்கல் பஞ்சலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான லோகங்கள்னு சொல்லக்கூடியது, அது அனைத்தும் நமது ஆலயத்திலேயே கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 20 பேர்த்துக்கு தான் இருக்குது, மற்ற எல்லாம் வாங்கிட்டாங்க பெரும்பாலும். இன்னும் யாரும் விடுபட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பேரை பதிவு செய்து வாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நன்றி. நம பார்வதி பதையே.